ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் சாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாம் என்டர்டைன்மெண்ட் மீடியா. ஆல் ஆர் வெல்கம். டுடே நம்ம ஆந்திராவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ஆந்திராவில் இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். ஸோ ட்ராவலிங்கில் ஃபுல்லாக எப்படி இருக்குது என்னென்னு இப்போ காட்டிகிட்டே போகிறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. நாம் இப்போ எப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்னா, திருத்தணியிலேருந்து புத்தூர்லேருந்து அந்த கைலாசா கோனை ஃபால் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து இந்த கைலாசா கோனை ஃபாலுக்கு பார்த்திங்கன்னா 92 கிலோமீட்டர்ஸ் வருது. புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் வருது. இதோட தமிழ்நாடு எல்லை முடியுது. நம்ம ஆந்திரா எல்லைக்குள்ளே ரீச் ஆகிறோம். இதுலேருந்து ஃபுல்லாக ஆந்திரா தான். ஸோ புத்தூர்லாம் தாண்டி வந்தாச்சு. புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே 15 கிலோமீட்டர் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆர்ச் தெரியும். அந்த ஆர்ச் வழியாக உள்ளே வந்துட்டிங்கன்னாவே இந்த ரோடு வரும். இந்த ரோடு வழியாகவே போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த ஐடன் ஃபால், அதாவது மூலக்கோணா அப்படின்ற ஒரு சின்ன ஃபால் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டதுக்கப்புறம் தான் அந்த கைலாசா கோனை போக போகிறோம். வாங்க இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வர இடம் தான். ஸோ இந்த ஐடன் ஃபாலுக்கு, அதாவது இந்த மூலக்கோணா ஃபாலுக்கு இப்போ போகிற வழி கூட ஒரு மாதிரியாக ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் தான் அப்படியே சும்மா ட்ரெக்கிங் போகிற மாதிரி பொறுமையாக நடந்து போக போகிறோம். இது இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸில் அந்த மூலக்கோணா ஃபால் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். పైన ఇది మూలకొని ఇది వచ్చాను లాస్ట్ ఇంట్లో ఎన్నో చేద్దాలో బలమైన ஸோ நீங்கள் அந்த மூலக்கோணா அந்த ஃபாலை பார்த்துருப்பீங்க, ஃபால்ஸை. இப்போ நம்ம அந்த கைலாசா கோனை ஃபால்க்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த மெயின் ஃபால்ஸு. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி இந்த கைலாசா வாட்டர் ஃபால்க்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் இந்த பார்க்கிங், நீங்கள் பார்க்குற ஃப்ரண்ட்டில் தெரியுது. இதுதான் அங்கே பார்க்கிங். பைக் ஆர் கார் எது வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இந்த கேட் வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இங்கே ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க. அடல்ட்டுக்கு மட்டும் 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கெலாம் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான் அவங்களுக்குலாம். டைரெக்டாக நம்ம இங்கே பே பண்ணிவிட்டு டைரெக்டாக கண்டினியூ உள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் சாம். டுடே நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற கைலாசா கோனை, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி இதுதான். ஸோ உள்ளே கண்டினியூவாக போகலாம். எப்படி இருக்குன்னு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போகலாம், என்ஜாய் பண்ணலாம் டுடே ஃபுல்லாக. ஓகே. இந்த ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய டீட்டெயில் நமக்கு தெரியல, பட் இங்கே இருக்குது. அது அலோவ் பண்ணல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு புத்து கோயில் ஒன்றும் இருக்குது இங்கே. இங்கே கூட்டம் வர்றதுக்கு இன்னொரு நிறைய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணி கடந்து வர பாதை வந்து நிறைய மூலிகை செடிகளும்
நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளையும் கடந்து இந்த தண்ணி வந்து நம்ம மேலே விழுறதாகவும் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் இங்கே விசிட் பண்ண வராங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கோனே ஃபால்க்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த இமேஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலுடைய ரேஞ்சும் அப்படியே தெரியும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவிலும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் வியூ வரைக்கும் அந்த இடத்துல வந்துருக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு ஏன் கைலாசா கோனே ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் கைலாசநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து கைலாசா கோனே ஃபால் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அந்த கோயில் அங்கே இருக்குன்னா ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க அங்கே. அதாவது சிவன் வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போனதாகவும் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த கோனே ஃபால்ஸினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 40 அடி உயரத்தில் இருக்குது. அந்த 40 அடி உயரத்துலேருந்து தான் அந்த தண்ணி கொட்டுது. ஸோ இதனுடைய சவுண்டே இங்கே செம்மையாக கேட்குது. அதாவது அந்த என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஆனவொடனே அந்த தண்ணி கொட்டுற சவுண்டு அவ்வளோ சூப்பராக கேட்குது. நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள் அதை. சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான ஃபால்ஸுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே லேடிஸ்க்காக தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு ரைட் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ் நம்பர். இன்கேஸ் எனி எமர்ஜென்சின்னா ஒரு எஸ்ஐ நம்பரை போட்டு அங்கே ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கைலாசா கோனே ஃபால்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.